வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். உடம்புல அப்படியே வைப் ஆகி அந்த பாட்டுக்கே நான் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பாட்டு உள்ளே நான் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று நீங்களே கேட்டிருப்பீங்க. பத்திக்குச்சு, சோஷியல் மீடியா ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. இன்றைக்கி காலையில் 10:45 அப்புறம் ஓகேங்களா. ஸோ விடாமுயற்சி இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக இப்போ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பத்திக்குச்சு அப்படின்ற பேரில். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லாமல் மொத்த ஃபேன் பேஸ், அதாவது நாட் ஓன்லி அஜித் சார் ஃபேன்ஸு, விஜய் சார் ஃபேன்ஸு, சூர்யா சார் ஃபேன்ஸு, ரஜினி சார் ஃபேன்ஸு, எல்லா ஃபேன்ஸையும் அப்படி வந்து ஒரு வைப் கொடுக்குற மாதிரி, ஒரு கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து தரமான சம்பவமாக பண்ணி விட்டுருக்காரு நம்ம அனிருத் அப்படின்னே சொல்லாங்க. விஷ்ணு எடவன் அவருடைய லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்படி ஒரு லிரிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஹீரோயும் மாசாக காட்டல. அதாவது வந்து இதற்கு முன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அனிருத் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் சாங்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஹுக்குமாக இருக்கட்டும், பேடாஸாக இருக்கட்டும், பீஸ்ட் மூடாகட்டும், இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா பட் கூஸ் பம்ப்ஸாக லிரிக்ஸ்லாம் போட்டு அப்படி இருக்கும். அந்த ஹீரோவை வந்து மாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கதையை மாஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை, அந்த கதையை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நகர மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னலாகவும் லிரிக்ஸ் இருக்கணும், அதே சமயம் கூஸ்பம்ஸாகவும் இருக்கணும். ஸோ அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து லிரிக்ஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்தாலும் விடாமுயற்சி தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் விடாமுயற்சி. அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவான ஒரு சாங் சொல்லாங்க. ஏன்னா வந்து அது கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியாக வைப் ஆகுது உடம்பே. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பண்ணி விட்டுருக்காரு நம்ம விஷ்ணு ஓகேங்களா. ஸோ பாலாஜி ராப்பரிடம் விடாமுயற்சி அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூமர்த்தனமான ஒரு வேர்டுன்னு சொல்லலாம். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த படத்துக்கு வந்து விடாமுயற்சி அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை வந்து என்ன பூமர்த்தனமாக இருக்குது விடாமுயற்சி டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாசான வேர்டு கிடையாது, ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் வேர்டு தான். அந்த வேர்டை வந்து வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் பண்ண முடியும் அப்படின்ற வந்து இந்த அனிருத் அவருடைய டீம் வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த விடாமுயற்சி வேர்டை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அது மாசாக வந்து ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்குது. அந்த ரேப்பில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்குது. பத்திக்குச்சு ராட்சச பொரிய ஒன்று வந்து உலகத்தை வந்து பலி வாங்க காத்துட்ருக்குது. அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணி வந்து ஒரு ஒரு மாசான சாங் சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் பட்டையை கிளப்பி, லிரிக்ஸில் பட்டையை கிளப்பி அப்படி வந்து ஒரு மாதிரியாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க நம்ம தலைரசிகளுக்காக. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸிமம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குது, எங்கேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பே கிடையாது. ஏன்னா வந்து இது வரைக்கும் விடாமுயற்சி படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து அந்த படத்துக்கு வந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு நெகட்டிவ், ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டியே கிடையாதுங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸை கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ட்ரைலர் ஆகட்டும், டீசர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டில்ஸ் ஆகட்டும் எல்லாமே லைக் பண்ணுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ் திருமணி அவர் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற வந்து கரெக்டாக அந்த பல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஒவ்வொரு அப்டேட்டை கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தையும் கொடுத்துட்டாருன்னா ஒரு தாறு மாதிரி பிளாக் பஸ்டர் படம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு February 6 ஓகேங்களா. ஸோ விடாமுயற்சி படத்துடைய ஃபஸ்ட் லுக் வந்து கொஞ்சம் ட்ரோல் ஆச்சு, அந்த ஒரு பேக் தூக்கிட்டு வர மாதிரி ட்ரோல் ஆச்சு. பட் அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பத்திக்குச்சு சாங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த படத்துக்காக வந்து உருவாகிட்டு இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அந்த பத்திக்குச்சி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிருத் அவருடைய ரீசன்ட் அந்த ஒரு ஹீரோ ஒரு மாஸ் சாங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பீட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பேடாஸாக இருக்கட்டும், தேவாராவாக இருக்கட்டும், பீஸ்ட் மூடாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பீட்டில் வந்து அப்படியே அகைன் ஒரே பீட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ட்ரோல் கூட பண்ணாங்க, இந்த ஒரு பீட்லேயே வந்து 100 பாட்டு போடுறாரு அப்படின்ற மாதிரி அனிருத்தை ட்ரோல் கூட பண்ணாங்க. ஆனால் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக அந்த பீட்டை சுத்தமாக இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 ஹை மூமெண்ட்டில் தான் பாட்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து அடி ஆரம்பிச்சிடுறாரு அனிருத். ஸோ அப்படியே போயிட்டுருக்குது, நடுவில் ரேப்லாம் வருது. ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்தாலும் நம்பிக்கை தான் விடாமுயற்சின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எவனுடைய பவருக்கும் எவனுடைய திமிருக்கும் பணியக்கூடாது, வரலாற்றில் பதியணும் பெயர் அப்படின்ற மாதிரி வந்து லிரிக்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. முக்கியமாக பார்த்தா நிறைய போஸ்ட்லாம் பார்த்தேன், ட்விட்டரில் பார்த்தேன், இதை நம்ம புள்ளனா அப்படின்ற மாதிரி அஜித் சார் வந்து அனிருத் வந்து அப்படி கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி குழந்தை இடத்துல வந்து அனிருத் மூஞ்ச ஒட்டி ஃபோட்டோலாம் போட்டுருந்தாங்க. அஜித் ஃபேன்ஸு ரொம்ப அந்த பாட்டை லைக் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதற்கு முன்னே வந்து சாவடிக்கா அந்த பாட்டாகட்டும், ஸோ இந்த பாட்டாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இந்த பாட்டு நிச்சயம் தேட்டர்லேருந்து ஒரு பிளாஸ்ட் ஆக போது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து விடாமுயற்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் உள்ள இருக்கிறாரு. அந்த பிஜிஎம் மாதிரி வந்து ட்ரைலரையும் பார்த்துருப்பீங்க, டீசர்லையும் பார்த்துருப்பீங்க. அந்த பிஜிஎம் வந்து இந்த பாட்டோட கேட்கும்போது
அப்படி வேறு மாதிரி. அதுவும் முக்கியமாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒரு சிஸ்டத்தில் வந்து நீங்கள் இந்த பாட்டை வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், வேறு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வைப் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த பாட்டுக்குள்ளே வந்து அனிருத் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு, செதுக்கி வச்சிருக்காரு இந்த பாட்டை. ஸோ வந்து மொத்தமே இந்த படத்தில் வந்து 2 பாட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த சவாடிகா, இன்னொன்று வந்து இந்த பத்திக்கிச்சு. இந்த பத்திக்கிச்சு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடுவில் வந்து பிஜிஎம் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னா லாஸ்ட்டில் கூட அந்த பாட்டு ஃபுல்லாக வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திக்கிச்சு பாட்டு வந்து வேறு லெவல். ஒரு அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து அப்படி கொண்டாடுறாங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு பாட்டு இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹுக்கும் பாட்டு இருக்குது, பேடாஸ் இருக்குது, பீஸ்ட் மோட் இருக்குது, தேவரா இருக்குது, இப்படின்ற மாதிரி ஈக்குவலாக வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து அனிருத் வந்து ஒரு பாட்டை கொடுத்துட்ருக்காரு. தலைக்கு மட்டும் பாட்டு இல்லையே, ஒன்றும் வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட்டான பாட்டு இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து கவலையில் கிடந்த அஜித் சார் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாகவும் கொடுத்துருக்காரு. அதே சமயம் ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூஸ்பம்ஸ் மியூசிக்லாம் உள்ளே போட்டு அப்படியே மாதிரியாக மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான பாட்டாக அனிருத் ஃபேன்ஸுக்காகவும் இந்த பாட்டை கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா தோணுது கேட்டிங்கன்னா, இந்த கதை வந்து ஒரு மாசான கதை கிடையாது. இது வந்து மகிழ் திருமணி சொல்லிட்டாரு, நான் வந்து மாஸாக எடுக்க ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து அஜித் சார் வந்து மாஸ் எலிமெண்ட்டுக்காக போகாதீங்க, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அஜித் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு மகிழ் திருமணி ஒரு பேட்டியில் சொல்லிருப்பாரு. ஸோ மாஸ் கதை இல்லை, அதற்கே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து இந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு வந்து ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டை வந்து கதைக்காகவும் கொடுத்து அது மாஸ் எலிமெண்ட்டும் சேர்த்து ஒரு கூஸ்பம்ஸ் ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. இதே அனிருத் வந்து ஒருவேளை குட் பேட் அக்லி படத்தில் ஒப்பந்தம் ஆயிருந்தார்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சி பார்க்குறேன். ஏன்னா வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாது. அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது வந்து ஒரு குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ். அஜித் சாரே வந்து ஒரு வேறு ஒரு ஃப்ரேமில் பார்க்க போகிறோம் நம்ம. அந்த படத்தில் வந்து அனிருத் இறங்கிட்டார்னா நிச்சயம் வந்து அந்த ஹுக்கும் மாதிரி வந்து ஒரு தரமான ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்குல்ல, அதுமாதிரி பாட்டு வந்து நிச்சயம் கொடுத்துருப்பாரு. இந்த படம் வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் கிடையாது அப்படின்றதால இந்த படத்துக்கு தேவையான பாட்டை கரெக்டாக இதுக்குள்ளே என்ன மாஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காரு. இதை குட் பேட் அக்லி மாதிரி வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் படத்தில் வந்து அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து வெரைட்டிலாம் நம்ம வந்து அனிருத் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் நிச்சயம் அவர் வந்து அனிருத்துக்கு சலிச்சவர் கிடையாது. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்காரு பிஜிஎம்லாம். ஸோ அவரும் அந்த படத்தை வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பார், நம்ம வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அனிருத் இருந்திருந்தால் அது வந்து இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இன்னும் எப்படி பண்ணுறாரு, இன்னும் என்னென்ன பண்ணுறாரு அஜித் சர்க்கார். அப்புறம் வந்து இப்போ வந்து அனிருத்துடைய பீக் டைம். ஸோ இந்த பீக் டைமில் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் ஜிவிபி நிச்சயம் அந்த படத்துக்கு தரமான சம்பவத்தை பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த பத்திக்குச்சி பாட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. தியேட்டரில் இந்த பாட்டு நிச்சயம் பிளாஸ்ட் தான். ஸோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.